ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனை தேடி வருகிறாள். வெகுமதிகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் சாலமோன் அவருக்கு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். அவள் தன் பரிவாரங்களோடு கூட அவள் போனாள். அல்லேலூயா. அருமையானவர்களே, அரபியா தேசத்தின் பக்கத்துல ஒரு நாட்டின் இளவரசி, ஈரான் ஈராக்குன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த நாட்டின் பக்கத்தில் இருக்கிற ஷேபா நாட்டு ஸ்திரீ மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவா. நிறைய வெள்ளி பொன்னு தங்க ஆபரணங்கள் வச்சு ஆளுகை செய்கிற ஒரு ராணி. அவள் எருசலேமில் ஆட்சி செய்கிற சாலமோனை குறித்து கேள்விப்படுறான். சாலமோன்னு ஒரு ராஜா வந்தாரு, சவுல் ஆட்சி செய்ய முடியாதத, தாவீது ஆட்சி செய்ய முடியாத மிக பிரபலமா ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறாரே, அவரை சுற்றிலும் சமாதானம் இருக்குதே, ஜனங்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களே, அவர் காலத்துல அந்த ஜனங்கள் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களே, அவளுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே, மிகுந்த செல்வாக்கு கொடுத்திருக்கிறாரே, சாலமோனின் ஆட்சியில விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, சாலமோனுடைய சகோதரர்கள் மூத்தவர்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறாங்களே, இது என்னப்பா ஆட்சி செய்கிறார் என்று கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி பீடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற எருசலேமில் ஆட்சி செய்கிற சாலமோனை குறித்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். திடீரென்று அவளுக்கு ஒரு வாஞ்சை, போய் பார்க்கணும், நேரடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வர்றான். பார்க்கிறதற்கு பரிவாரங்களோடு கூட வாரான். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் கவனிங்க, அதாவது கேள்வியான போது, கேள்விப்பட்ட போது. 2வது வசனம் வாசிமா. மிகுந்த பரிவாரத்தோடும், மிகுந்த பரிமாறத்தோடும், கந்த வர்க்கங்களையும், தங்க வர்க்கங்களையும், மிகுதியான பொன்னையும், மிகுதியான பொன்னையும், ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். எருசலேமுக்கு ஒட்டங்கள்ல கொட்டி ஒட்டங்கள் மேல வச்சுட்டு வர்றான். அப்படி வந்து எருசலேமுக்குள்ள அவ வரும்பொழுதே நிறைய பரிவாரங்களோடு வரான். ஏன்னா இதை விட பெரியவர் சாலமோன். அவரை சும்மா பார்க்க கூடாது, காணிக்கைகளோடு கூட வாரா. வந்தா எருசலேமுக்குள்ள கால் வச்ச உடனே பிரமித்தான். ஆகா, கேள்விப்பட்டது கொஞ்சம், பார்த்தது ரொம்ப இல்ல. நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4வது வசனம் வாசிங்க. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவா ஆச்சரியப்படுறான். என்னங்க, நான் ஒரு ராணி, என்கிட்ட செல்வம் இருக்குது, பொண்ணு இருக்குது, ரத்தினங்கள் இருக்குது, விலையேற பெற்றது என்கிட்ட இருக்குது, என்னை விட ஒருவர் செல்வம் நிறைஞ்சிருக்கிறாரா, தேவன் ஒருவர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, கேள்விப்பட்டதெல்லாம் பார்க்கறதற்கு வெகு தூரத்திலிருந்து வர்றா. ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறா, ரெண்டாவது கண்ணால பார்க்கணுன்ட்டு வர்றா,
கண்ணால பார்க்கும்போது அவர் சொல்றா, ஆகா நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், என் கண்ணால பார்க்கிறது இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேனே என்று சொல்லி அவள் சாலமோனை அதாவது உயர்த்த ஆரம்பித்தான். கவனிக்கிறீங்களா? உடனே இந்த சாலமோன் அவளுக்கு இதான் 13வது வசனம், வெகுமதியிலே கொடுத்ததும் அல்லாமல் அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். பின்பு பரிவாரங்களோடு தன் தேசத்துக்கு திரும்பினான். இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு, அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். கைகளை உயர்த்தி மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் நினைச்சா சாலமோன் தான் பெரிய ராஜா, சாலமோனுக்கு அவ்வளவு செல்வம், நேச்சர் உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய ராஜாவாகிய இயேசு உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிரசங்கம் பண்ணார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனத்தில், சாலமோனிலும் பெரியவர் நான் இருக்கிறேன். வாசிங்க. பூமியின் ஒரு முனையிலிருந்து ஒரு முனைக்கு சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தா. எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி, சாலமோன் தான் பெரியவர், சாலமோனின் செல்வம் தான் பெரியது, ஞானம் தான் பெரியது, பிரஸ்தாபம் தான் பெரியதுன்னு வந்தார். ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது உனக்கும் எனக்கும் ஒன்று சொல்லுகிறார். அந்த ராஜஸ்திரீ, சேபாவின் நாட்டு ஸ்திரீ சாலமோனை பார்க்க வந்தாலே, அவருடைய ஆட்சியை பார்க்க வந்தாலே, அவளை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர்தான் இயேசு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சாலமோனுக்கு இருந்த ஆஸ்திகளை பார்க்கிலும் இயேசுவுக்கு இருந்த ஆஸ்தியை நீங்க வாஸ்து பார்க்கணும். இப்போ இதை பார்த்து நீங்க பிரமிப்படையணும், இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படணும். கொலைசீர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொலைசீர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அதர்ச்சியமான அதரட்சணமான, கவனிங்க, தேவனுடைய சற்சுரூபம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்படி திடீர்னு வந்து நிக்கிற வானத்துல அவருடைய தலை, கால் பூமியில, வானத்தில் அவருடைய சிங்காசனம், பூமியில அவருடைய பாதப்படி. அருமையானவல்ல, நம்முடைய ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டா ஆண்டவரை விட்டு நீங்க விலகவே மாட்டீங்க. மனுஷன்கிட்ட போய் கை நீட்ட மாட்டீங்க, கையேந்த மாட்டீங்க. அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. 19வது வசனம் வாசிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கு. எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. சகல பரிபூரணமும் இயேசுவின் காலடியில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசுவின் பாதத்துல நீ விரும்பி பார்க்கிற, ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய பாதத்தை பிதா நிரப்பி வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், கேளு, கேட்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க சேபா நாட்டு ஸ்திரீ ஏற்கனவே ஐஸ்வர்யங்களோடு தான் வர்றா. ஆனா அவளுக்கு பரிவாரங்களை கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவள் விரும்பி கேட்டதை அவளுக்கு கொடுக்கிறார். இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீ எதை கேளு, இடம் வேணுமா, வீடு வேணுமா, எதை கேளு, நீ ஞானம் வேணுமா, பரிசுத்தம் வேணுமா, அபிஷேகம் வேணுமா, பிசாசை துரத்தணுமா, ஊழியம் வர வேணுமா, வல்லமை வேணுமா, எதை கேட்டாலும் இல்லங்காத ஒரு தெய்வம் இயேசு. இன்னொரு வசனத்தை படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. என் சகோதரனே, சகோதரியே, ஒன்று உங்களை கையை நீட்டி சொல்றார், இதுவரைக்கும் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். ஒரு சகோதரி என்கிட்ட ஓடி வந்தா. ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போனாங்க. சொன்னாங்க, பாஸ்னா விடுதலை ஜபம் இருக்கு, அதுக்கு நான் ஒரு தடவை வந்தேன். என்னை ஒரு வாலிபன் அதில் எழுதியிருந்தது, என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான், நான் உனக்கு கிடைக்கலன்னா என்னைய கொண்டு போட்டுருவேங்கிறான். ஆனால் அவன் ஒரு பொல்லாதவன்,
எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டவங்க, நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், எங்கே என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான். இவனுக்காக நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி பெங்களூருக்கு போயிட்டேன், சிம் கார்டெல்லாம் மாற்றிட்டேன், நம்பரெல்லாம் மாற்றிட்டேன், எப்படியோ கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்துட்டான். இயேசுவால் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு எழுதி போட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு அடுத்து 2வது மாதம் வந்தாங்க. பாஸ்டர், முற்றிலும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்ட்டாங்க. கையை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டேஷனுக்கும் போனேன், கூப்பிட்டவனை மிரட்டினாங்க, கையெழுத்து வாங்கினாங்க. உன்னை தூக்கி நீ போஸ்கோ சட்டத்தில் போட்டுருன்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்தான் பாஸ்டர், மறுபடியும் போனான். ஏமா அவனுக்கு வேலை இல்லையான்னு நீ ஏசிட்டாங்க. ஆனால் இங்கே பண்ண ஜெபம் கர்த்தர் கேட்டார். அந்த பொல்லாதவன் என்கிட்ட வராதபடி அவனுடைய சரித்திரத்தையே நான் அந்த 40 நாள் பார்க்கல. மிஸ்டு கால் விடுவான், மெசேஜ் பண்ணுவான், என்னென்னமோ பண்ணிட்டு. காரணம் என்ன தெரியுமா? ஏசுக்கிட்ட கேட்டேங்கிறார். கையை உயர்த்தி. ஒரு பிசாசு உங்களை பின்தொடர்தான், ஒரு கொடிய நோய் பின்தொடர்தான், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னுடைய கொடிகள். வாசிமா. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் இங்க கவனிங்க, மறுபடியும் எச்சரிச்சார். ஆண்டவர் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு இல்லாம உன் திறமையில, உன் பணத்துல, உன்னுடைய உத்தியோகத்துல ஒண்ணு நடக்காது. உட்கார்ந்து பாரு, பூஜ்யம் தான் இருக்கும். ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறாரு, அவள் விரும்பி கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 3 காரியம். அவள் தன் பரிவாரங்களோடு போறா. ஐயோ, செல்வத்தை கொடுக்கிறாரு, ரத்தினங்களை கொடுக்கிறாரு, வைரங்களை கொடுக்கிறாரு. ஆமா, பரிவாரங்களோடு தன் வீட்டுக்கு ஒரு ராணி போறா. நீங்களும் இன்னைக்கு சகல பரிவாரங்களோடு கூட போவீங்க. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பை கேட்கணும், கேட்டா கொடுப்பாரு. தெய்வீக சுகத்தை கேட்கணும், கேட்டா கொடுப்பாரு. அபிஷேகத்தை கேட்கணும், கேட்டா கொடுப்பாரு. ஆமா, ஆயுசு நாட்களை கூட்டி கேட்கணும், கேட்டா கொடுப்பாரு. கேன்சர் வியாதி மாறணுமா, கேட்கணும், கேட்டா கொடுப்பாரு. இடம் இல்லை, எனக்கு இடம் தாங்க, கேட்கணும். கேட்டு அநேகர் பெற்றுக்கொண்டாங்க. அச்செல்லாம் பார்த்தா கேட்குறான், எனக்கு வறட்சியை தந்துட்டீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலை தரணும். வடது பக்கம் இடது பக்கம் ஒரு தகப்பன் கொடுத்தாருன்னா, நம்முடைய தகப்பன் இடம் கேட்டிருக்கீங்களா, வீடு கேட்டிருக்கீங்களா, அவர் கொடுப்பாரு. நீங்க ஒன்றும் கேட்கல, மனுஷங்கிட்ட போறீங்க, டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறீங்க, லோன் கிடைக்குமா, அதன் கடன் கிடைக்குமா, ஏமாந்து வாரீங்க. மனுஷர்களை ஏமாற்ற தெரியாத தெய்வம் இயேசு ஏமாற்றவே மாட்டார். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. மனம் மாறவும் மாட்டார். அவர் மனம் மாற ஒரு மனிதன் இல்லை, அவர் தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ராணி எல்லாவற்றையும் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் அந்த சாலமோன் கொடுத்தாருன்னா, நீ விரும்பி கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்பி கேட்க போறீங்க? எத்தனை பேர் விரும்பி கேட்க போறீங்க? எழுதி வைங்க. மனுஷங்கிட்ட கேட்க மாட்டேன், டாக்டர்கிட்ட கேட்க மாட்டேன், என் சொந்த பந்தங்கிட்ட கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அந்த புது வருஷத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. ஜபத்துல கேட்டு பழகுங்க. ஜபத்துல உங்க இருதயத்தை ஊற்றி பழகுங்க. அவர் எதிர்பார்க்கிறார், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்துல வருவார்கள். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விரும்பி கேட்டதெல்லாம் கொடுத்தார். விரும்பி கேட்டதெல்லாம் சாலமோன் கொடுத்தார். கேளுங்க, ஆத்துமாக்களை கேளுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை ரட்சிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, பரிசுத்தத்தை கேளுங்க, உபவாசத்தை கேளுங்க. எங்க கணவன் ரட்சிக்கப்படணும், எங்க அண்ணன் என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் கேளுங்க. 3 காரியம் விரும்பி கேட்டதை கொடுத்திருக்கிறார் இயேசு. அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன்.
அப்படியே பெற்றுக்கொள்ளுவீங்க. அவன் விரும்பி கேட்டதெல்லாம் சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். அவர் சகல பரிவாரங்களோடு தன் தேசத்துக்கு அவள் திரும்பி போனாள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவர் அசர வச்சது என்ன தெரியுமா? கேள்விப்பட்டா. ஃபர்ஸ்ட் நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்படணும். ரெண்டாவது பார்க்க வந்தா வரணும். மூணாவது அவளே வெகுமதிகளை கொண்டு வந்து சாலமோனுக்கு கொடுக்கிறாள். கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கணும். அவள் கொடுத்ததை பாருங்களேன். 10வது வசனம் வாசிமா. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும், ராஜாவுக்கு அவள் கொடுத்ததை பாருங்க, மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு வரவில்லை. ஒட்டகத்துல நிறைய கொண்டு வந்து சாலமோனுக்கு கொடுத்தா. சாலமோனுக்கு கொடுத்ததை விட சாலமோன் 3 மடங்கு, நான் சொல்ல போனா 10 மடங்கு பரிவாரங்களை கொடுத்து அனுப்புறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது வெறும் கையா வரக்கூடாது. கையை உயர்த்தி அப்படி கொடுத்துட்டு திரும்பி பாருங்க, உங்க பண்டக சாலை நிரம்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் நீங்க தசம பாகம் காணிக்கை செலுத்தணும்? இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னால உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அதான். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க 7 மிஷினரிகளை தாங்குறேன். 35 ஊழியக்காரங்க இருக்காங்க. டிவி ஊழியங்களை தாங்குறோம். ஆமா, இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் நாங்க கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பரிவாரங்களை கொண்டு வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது சாலமோன் அவள் கொண்டு வந்த ஒட்டகம் முழுவதும் பரிவாரங்களை நிரப்புறார். வேதம் சொல்கிறது அவரே கொடுத்தாராம். அது போக விரும்பி கேட்டதையும் கொடுத்தாராம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். பின்பு அவள் பரிவாரத்தோடு தேசத்திற்கு விரும்பி கேட்கணும். ஃபர்ஸ்ட் 3 காரியத்தை நீங்க விரும்பணும். இதை இன்றைக்கு உங்க மடியில் ஆண்டவர் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசுவை காண விரும்பணும். நம்ம தெய்வத்தை காண விரும்பணும். அதுதான் உங்களுக்கு ஆசையா இருக்கணும். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, கலிலேயா நாட்டு பெத்தாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார். ஐயா, கலிலேயா நாட்டு அந்த பெத்தானியா மக்கள் வர்றாங்க. பிலிப்பு ஊழியக்காரராக இருக்கிறார். அந்த நாட்களில் ஒரு பெரிய ஊழியக்காரர் பிலிப்பு. அவர் சுவிசேஷகர். அவர்தான் கந்தேக நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவரை கர்த்தருக்குள்ள நடத்தின ஒரு பிலிப்பு. அந்த நாட்களில் அவர் ரொம்ப பிரபலமானவர். ஆனா அவர்கிட்ட வந்து கேட்காங்க, ஐயா இயேசுவை காண நாங்கள் விரும்புகிறோம், உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்றார், நீங்க எதை விரும்புங்களோ விரும்பலையோ இயேசுவை காண விரும்பணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதமும் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறது. சகல பரிபூர்ணமும் உடையவர். ஆமா, அவரை பார்க்கணும், அவரை பார்க்க விரும்பணும். அருமையானவர்களே, ஜனங்களால பாவி, மோசக்காரன், பணாசை பிடிச்சவன், அவன் ஒரு பிசாசு மாதிரி அலையிறான்னு பேர் வாங்கின ஒரு மனுஷன் சகேயு, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க மரத்தில் ஏறுறான். அவன் பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். கையை உயர்த்தி, உன் பேரு சகேயு, நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும். 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண வகை தேடினானாம். ஜனக்கூட்டமாக இருந்தபடினால அந்த தேடு உங்களுக்கு வாஞ்சிருக்குதா? இயேசுவை பார்க்க வாஞ்சிருக்குதா? இயேசுவை காண வாஞ்சிருக்கிறதா? நீ எதிர்பார்த்திருக்கிற ஏக்கங்கள், சொப்பனங்கள், உன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒரு செகண்ட்ல
அவனை இயேசு மாத்திட்டார். 8வது வசனம் நீங்க வாசித்தா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு காண வகை தேடின அந்த சகேயுவை. 8வது வசனம் அவனே சொல்றான், ஐயா நான் யார்கிட்ட நான் வாங்கினேன்னா அதை நாளத்தனையா கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கின ஒத்துக்கிறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சடீரென்று ஒரு மனமாற்றம், சடீரென்று ஒரு குழந்தையின் ஜீவியம், பணம் பணம்னு போனவன் அப்படி நாளத்தனையா கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கவனிங்க, இந்த சகேயு இப்படி கூட போனவன இவர் என்ன போதகராம், போதகர் பாவி கூட போறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவையே பரியாசம் பண்ணாங்க. பாவின்னு தெரியாதா? நம்மெல்லாம் இவரை போதகரே ரபிக்கிறோம், இவன் பொல்லாத பாவி. 7வது வசனத்திலையா அப்படி சொன்ன உடனே கவனிங்க, இயேசு அதை பெருசா எடுக்கல, டக்குன்னு இவன் மாறிட்டான். இவனுடைய மனமாற்றம் ஜீவபூத்தில் எழுதப்பட்டது. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு மனுஷனை அடிச்சு திருத்தக்கூடாது அருமையானவல்ல. ஆமா, இயேசுவை காட்டிட்டு அவன் திருந்திடுவான். உங்களுக்கு இருக்க வேண்டாமா அந்த ஆசை? அல்லேலூயா. எதிர்பாருங்க, நான் தான் இயேசுன்னு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னா, உங்களுக்கு பரிவாரங்களோடு கூட நீங்க போகணும்னா, கிருப வரங்களோடு கூட போகணும்னா, மிகுந்த செல்வம் ஞானம் தீர்க்காயுசோடு கூட நீங்க உங்க இடத்துக்கு போகணும்னா இயேசுவை காண விரும்பணும். அவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவார். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? பெரிய விருப்பம் அதுதான் இருக்கணும். பணம் வரும் போகும், பதவி வரும் போகும். நேற்று பதவியில் இருந்தவன் கீழே வந்துட்டான், நேற்று ஜெயிச்சு அரசாங்கம் கீழே வந்துட்டான். ஆனால் இயேசு என்றென்றைக்கும் உறுதிப்படுத்தி காட்டுவார், என் மகன் பரிசுத்தவான் என்று காட்டுவார். 2வது ஒரு விருப்பம் உங்களுக்கு வேணும், ரட்சிப்பு உண்டாகணும்னு ஒரு விருப்பம் வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் என் விருப்பமும் என் வாஞ்சையுமா இருக்குன்னு 2 கைகளை உயர்த்தி பவுல் சபைக்கு எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர் கவனிங்க, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஐயோ, என் ஜெபமும் அதுவாத்தான் இருக்கிறது. என் தேவனை நோக்கி கையை கும்பிட்டா நான் உடனே சொல்றேன், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும். இந்த பாரம் இருக்குதே, உங்களுக்கு இருக்குதா? இஸ்ரவேல் நான் யார் தெரியுமா? உங்க வீட்டார் தான், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் காலத்துல கவுனிங்க, சட்டத்திலே பவுலையும் சீலாவையும் விடுவிச்சிட்டார் ஒரு தேவதூதர் வந்து. உடனே அங்கிருந்த அதிகாரிகள் தன்னை தற்கொலை பண்ண போறாங்க. நாங்க தான், நீங்க தற்கொலை உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்ய வேண்டாம். உடனே அவங்க அந்த சேவகர்கள் கையெடுத்து சொல்றாங்க, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கையை உயர்த்தி, ரட்சிப்பு உன் தற்கொலையை மாற்றும், ரட்சிப்பு உன்னை மனம் திரும்ப வைக்கும், ரட்சிப்பு உன்னை பரிசுத்தமான வைக்கும். ஒரு வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க அப்பா இல்லை. முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பொண்ணுக்கு பெண் பார்க்க வர்றாங்க. இந்த பெண்ணுடைய அம்மா சொல்றாங்க, என் மகா விலையேற பெற்ற தங்கம் அவளுக்குள்ள இருக்கிறது. வந்தவங்க ஒரு 10 பேர். இதையே அந்த அம்மா சொல்லுது, என் மகா விலையேற பெற்ற தங்கம் அவளுக்குள்ள இருக்கிறது. எனக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளும் கொடுத்தார். 3 பிள்ளைகளும் விலையேற பெற்ற தங்கத்தை அவங்க இருதயத்தில் பதிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னம்மான்னு கேட்டாங்க. எது நகை நிறைய போடுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, என் மகா விலையேற பெற்ற ரட்சிப்பை வச்சு இருக்கிறா. கையை உயர்த்தி, முதல் மருமகன் ரட்சிக்கப்பட்ட பெண்ணு தான் வேணும்னு கேட்டு வந்தாங்க. அப்படி நான் கொடுத்தேன். அவள் இன்னைக்கு ஐஸ்வர்யவாட்டியா இருக்கிறா. ஆமா, சபையிலையும் அவள் வருமானத்தையும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். 2வது மகளை நீங்க பெண் கேட்க வந்திருக்கீங்க. யோபுக்கு கொடுத்தது போல எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். முத பிள்ளை எமிமா, 2வது பிள்ளை கெட்சியால், 3வது பிள்ளை கரனா. 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான் கொடுத்திருக்கேன். வயிற்றில் ஆண் பிள்ளைகளை கொடுக்கல. ஆனா
3 பேரும் விலையேற பெற்ற தங்கமா இருக்கிறாங்க. தங்கத்தை கட்டிட்டு போங்க, உங்க வாழ்க்கை தங்கமா மாறிடும். என்ன தங்கம்? ரட்சிப்பாகிய தங்கம். கையை உயர்த்தி உடனே 10 ஸ்டெப்பு போய் அவங்க காரில் ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அப்பா கிட்ட, என்ன தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு. என்னடா போகிற இடத்துலலாம் பொண்ணு பிடிக்கலம்ப. இல்லைப்பா, இந்த பொண்ணுக்குள்ள ரட்சிப்பாகிய விலையேற பெற்ற தங்கம் இருக்கப்பா. கையை உயர்த்தி அடையாளம் மூத்த பொண்ணை காட்டினாங்களே, அவங்கள நான் பார்த்தேன். அவங்க கர்த்தருக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காங்க. இப்படி நீங்கள் சொல்லி பழகணும். கையை உயர்த்தி. படிச்சிருக்குதா? வேலை பார்க்குறாளா? வீடு இருக்குதா? ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கா பொண்ணு? கையை உயர்த்தி. முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணியிருக்கா? அதை கேட்ச் பண்ணிடணும். அதுதான் நம்ம வீட்டுக்கு தேவை. உங்கள் குடும்பம் கட்டப்படும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு தெரியுமா? சவுலுடைய குமாரன் யோனத்தான் பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போகும்பொழுது ஆயுததாரிகளை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுக்கு பயப்படாதீங்க, தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பேரை கொண்டாலாவது அநேக பேரை கொண்டாலாவது ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்திரிங்க, நீங்க சொல்ல ஆரம்பிங்க, ரட்சிப்பு குமிய ஆரம்பிக்கும். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபரை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. விருத்தேச்சனம் இல்லாத அந்த தானியத்துக்குள்ளே போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை என்றான். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை என்றான். ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. ஆமா, நீங்க நினைக்கலாம், ஐயோ பொல்லாதவனா இருக்கானே, ஐயோ மதவாதியா இருக்கானே, ஐயோ அப்படி இப்படி இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக புழு போல துடிக்க கர்த்தர் வைப்பாரு. பறந்து கேட்பான், எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் ரட்சிக்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகள் உலக பிரகாரமாக 2 டிகிரி படிச்சிருக்கிறாங்க, ஆனால் என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பாகிய விலையேற பெற்ற தங்கம் இருக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமாக என் பிள்ளையை கட்டிட்டு போகலாம். அந்த தம்பி சொன்னான், இந்த பெண் தான் எனக்கு வேணும். இன்னைக்கு ஆசீர்வாதமாக 2 பிள்ளைகள் இருக்காங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. 3வது, ஒன்று விரும்பி கேட்கணும். அது என்ன தெரியுமா? பிசாசு கொண்டு வருகிற வேதனை நீங்க விரும்பி கேட்கணும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து கேளுங்க. இயேசு உங்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புறபடி உனக்காக கவனிங்க. இது கானானிய ஸ்திரீ, ஊருக்குள்ள வரக்கூடாது. அந்த சமுதாயம் அவளை ஒதுக்கி வச்சிருந்தது. அவள் விசாரம் பண்ணி குடும்பம் நடத்துகிற மாதிரி அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவள் ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ. ஆனால் அவள் பிள்ளைக்கு ஒரு பிசாசு பிடிச்சு பயங்கரமாக வேதனைப்படுத்துது. அவளுக்கு தெரிஞ்சது, ஆஹா இது மந்திரவாதி கிட்ட போக முடியாது, இது எந்த டாக்டராலையும் குணமாக்க முடியாது. இயேசு நம்முடைய தெருவுக்கு வாரார், அவர்கிட்ட நம்ம விழுந்துருவோம். ஜனங்கள் நம்மளை தடுக்க பார்க்கலாம், பாதத்தில் விழுந்துருவோம். பாருங்க, விழுந்ததை ஒன்று ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. ஏன்னா நாய் தான் கக்கனதே திங்கும். அப்படி உனக்கிட்ட ஒரு ஜீவி இருக்கு. உடனே அவள் சாஷ்டாங்கமா, மெய்தான் ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, மேய்ச்சையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைய நாய்க்குட்டி திங்குமே. திரும்பி பார்க்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியாக கடவுது அப்படி சொல்லிட்டு திரும்பும்போது பிள்ளை சுகமாயிட்டு. கையை உயர்த்தி நான் சொல்றேன், வீட்டுக்கு பிசாசு குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறான். பீடி சிகரெட்டு குடிக்க வைக்கிறான். ஆமாம், திருவிருந்து எடுக்கிறவங்க ட்ரிங்க் குடிக்கிறாங்க. வேதனை வரும், வேதனை பெருகும். பாவத்தோடு நீ வாழ்ந்தா, ஒரு பக்கம் இயேசு ஒரு பக்கம் பாவத்தோடு வாழ்ந்தா வேதனை பெருகும்.
அது பிசாசு கொடுக்கிற வேதனை. அதை தான் தாங்க முடியாம அநேகர் தற்கொலை பண்றாங்க. இந்த வேதனை மாறணும்னா ஒரே வழி, இயேசுகிட்ட வரணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பணியணும். சீசர்கள் சொல்றாங்க, இவன் நம்மளை பின்பற்ற ஏதாவது செய்யும் அப்படிங்காங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். எப்பொழுது அந்த வேதனை நீங்கிச்சு தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே, நான் சொல்றேன். எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. இன்றைக்கு பிசாசு கொண்டு ஒரு வேதனை உங்க வீட்டிலிருந்து விலகணும்னா, சந்தேகம் என்கிற வேதனை, குடி வெறி வேஷித்தனங்கிற வேதனை, அடிமைத்தனம் என்கிற ஒரு வேதனை, கடல்ல சிக்கியிருக்கிற ஒரு வேதனை, இன்னைக்கு அநேகர பிசாசு வேதனைப்படுத்துறான் தெரியுமா? பிசாசுக்கு ஒரு பேர் இயேசு கொடுத்திருக்கிறார், மனுஷ கொலை பாதகன். அவன் யாருமா? ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். பிசாசு உள்ள வந்தான்னா ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும், தற்கொலை பண்ண வைப்பான். யூதாசுக்குள்ள ஃபர்ஸ்ட் பூந்தான், காட்டி கொடுக்க சொன்னா அந்த காசை பூமியில வீசிட்டு தற்கொலை பண்ணிட்டான். விளக்குதா? ஆமா. இதை விட பெரிய காரியம், பேதுரு பெண்கிட்ட மறுதளிச்சான், சத்தியம் பண்ணினா, அந்த மனுஷன் அறியேன்னு சொன்னான். ஆனா அவன் மனம் திரும்பினான். கையை உயர்த்தி. பிசாசு கையில கடவுள் ஒப்பு கொடுக்கல, விடுதலை கொடுத்தார். ஆமா, மனம் திரும்பணும். கையை உயர்த்தி. எல்லாம் முற்றிலுமாய் உலக தொடர்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. முற்றிலுமா நீங்க பரிசுத்தமாயிடணும். ஒரு தொடர்பு, ஒரு பாவம், அதுக்குள்ள நீங்க வஞ்சினா பிசாசு உங்களை தொடுவான். உங்களை தொடுறதுக்கு பொழுது உங்க பிள்ளைகளை தொடுவான். நல்லா கவனிங்க. பிள்ளைக்காக தான் வாரா, ஒரு நிமிஷத்துல விடுதலை. தலையில கை வைங்க. ஆண்டவர் விடுவிக்க நான் பார்க்கிறேன். இந்த பிசாசுடைய கிரியைகளை எப்படி விடுவித்தார் தெரியுமா? சிலுவையில் இரத்தம் சிந்தினார், கரையம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். அந்த பிசாசுக்கு தேவை ரத்தம் தான் தேவை. உலகத்தின் அதிபதி வாரா, என்கிட்ட ஒன்றுமில்லை. அவனுடைய சரக்கு உங்ககிட்ட இருந்தா வேதனைப்படுத்துவான், உன்னை தூங்க விட மாட்டான். பிரஷர்ங்கிற ஒரு வியாதியை கொடுப்பான், சுகருங்கிற வியாதியை கொடுப்பான். ஜாக்கிரதை. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் பிடுங்குவான், அப்படி கொலைய வைப்பான், சோர்வுக்குள்ள கொண்டு வருவான். இன்றைக்கு அவனை காலுக்கு கீழே போட்டு மிதிங்க. போன வாரம் சொன்னது போல சாத்தானை உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் இரத்தத்தில், சிலுவையில் இயேசு சாத்தானை ஜெயித்தார். அவனுடைய அதிகாரங்களை பிடித்து கொண்டார். அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாரும் கைகளை தட்டி சிலுவையை பார்த்து, என் மேல உங்க இரத்தத்தை தெளியும் ஆண்டவரே, அந்த காட்சியில மூழ்கிறேன், அந்த இரத்தத்துல மூழ்கிறேன். பிசாசை நான் ஜெயிப்பேன். பிசாசின் வேதனை எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்க வீட்டுக்குள்ள இல்ல. பிரதர் கணேஷ், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பில்லி சூனிய கட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, ஆண்டவர் தொடுகிறார். ரந்தரா பௌரபா பெருமாள், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பெருமாள் சிலுவை ரத்தம் உங்க மேல தெளிகிறது. இந்த குடியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வாரா, நான் வெளியே போனா குடிச்சிடுறேன், எனக்கு விடுதலை. சகோதரன் பரமசிவம், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார், பெற்றுக்கோ. இந்த தேவ ஆலயத்தில் உனக்கு விடுதலை. இங்க அநேகரை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அனிதா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அனிதா, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கபாரா கராபா கரா. ஜெயஸ்ரீ, கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குகிறது. ஒரு பொல்லாத வேதனை உன்னை தூங்கப்படுத்துறது இல்ல, மனச்சாட்சியை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஆண்டவர்கிட்ட கேள். விரும்பி கேட்ட 3 காரியம். ஒன்னு, இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினா அவர் உனக்கு தோன்றுவார். 2வது, ஐயா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும், அதே விருப்பம். 3வது, பிசாசு கொடிய வேதனைப்படுத்துறாளே என் பிள்ளைய, விடுதலை செய். கை உயர்த்தி. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை
தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.